தமிழொலி நேர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போலீஸ் மற்றும் தேர்தல் அதிகாரிகளுக்கிடையே விசேட சந்திப்பு. ஐக்கிய தேசிய கட்சியில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலை. மக்களின் பணத்தில் சொகுசு மாளிகை நிர்மாணித்த அரசியல்வாதி மோசடியில் சிக்கிய நபர். வங்கி மோசடி நடவடிக்கைகள் குறித்து வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை. அஸ்வெசும நலன்புரி கொடுப்பனவு குறித்து வெளியான தகவல். ஏப்ரல் 21 தாக்குதல் விசாரணைகள் மீண்டும் ஆரம்பம். நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் சிலருக்கு எதிராக நடவடிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையின் போலீஸ் திணைக்களத்தினர் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று இடம்பெறவுள்ளது. இதன்போது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. இந்த கூட்டமானது தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் குழுவுடன் நடத்தப்படவுள்ளது. இதன்போது பொது தேர்தலுக்கான ஒட்டுமொத்த பாதுகாப்பு திட்டம், வேட்பாளர் வேட்பு மனுக்கள், ஏற்கப்படும் மாவட்ட செயலகங்களின் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து பேசப்படவுள்ளன. அத்துடன் தேர்தல் சட்டங்களை மீறுவதை தடுப்பதற்கான உத்திகளில் ஒருமித்த கருத்தை எட்டுவதும் இன்றைய சந்திப்பின் நோக்கமாக அமைந்துள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து ஐக்கிய தேசிய கட்சி ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து 3 யோசனைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் நேற்றைய தினம் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் இந்த யோசனைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவது, எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவது மற்றும் யானை சின்னத்தில் போட்டியிடுவது ஆகிய 3 யோசனைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் கட்சியின் துணைத் தலைவர் ருவான் விஜயவர்தன முன்னெடுத்து வரும் பேச்சுவார்த்தைகளை தொடருமாறு கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த யோசனைக்கு நவீன் திசாநாயக்க, ஆசு மாரசிங்க மற்றும் அகிலவ் ராஜ் காரியவசம் போன்றவர்கள் ஆதரவினை வெளியிட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி 2 தடவைகள் தேர்தலில் தோல்வியடைந்துள்ள நிலையில் இந்த தடவையும் தோல்வியடையும் சாத்தியம் உண்டு என வஜிர அபிவர்தன மற்றும் சாகல ரட்நாயக்கா ஆகியோர் தெரிவித்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்க எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட போதிலும் பொது தேர்தலில் அவ்வாறு போட்டியிடுவது தொடர்பில் சிக்கல்கள் நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாத்தளை மாவட்டத்தின் உள்ளூராட்சி சபையின் முன்னாள் தலைவர் மற்றும் அவரது சகோதரி முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் ஆகியோர் தற்போது லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளூராட்சி மன்றத்தினால் பொது நிதியில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய வணிக வளாக கட்டடத்திற்கு எவ்வித விலை மனு கோரலுமின்றி முன்னாள் தலைவர் தனது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் தனது சகோதரிக்கு கடை அறைகளை வழங்கியதாக முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் தலைவரின் நிர்வாகத்தில் இடம்பெற்ற பல ஊழல் மோசடிகள் மற்றும் முன்னாள் தலைவர் கண்டி பிரதேசத்தில் மாளிகை போன்ற பாரிய வீடொன்றை நிர்மாணித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான விசாரணைகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் இன்னும் சில வாரங்களில் நீதிமன்றத்தில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு முன்னாள் தலைவர் மற்றும் அவரது சகோதரிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வங்கி மோசடி நடவடிக்கைகள் குறித்து தமது வாடிக்கையாளர்களுக்கு சம்பத் வங்கி விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் சம்பத் வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் வங்கி மோசடி நடவடிக்கைகள் தொடர்பான சம்பவங்கள் அதிகரித்து வருவதை நாங்கள் அவதானிக்கும் போது பின்வருவனவற்றை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம். உங்கள் தனிப்பட்ட தகவலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள்.
தயவு செய்து உங்கள் கடவுச்சொற்கள், பின் இலக்கங்கள், OTP இலக்கங்கள் போன்ற இரகசிய தகவல்களை எந்த சூழ்நிலையிலும் மூன்றாம் தரப்பினருடன் பகிர்வதை தவிர்க்கவும். கணக்கு உள்நுழைவு கட்டுப்பாடு உங்கள் கணக்குகளை இயக்க மூன்றாம் தரப்பினரை அனுமதிக்காதீர்கள். ஏனெனில் அதிகாரம் அளிக்கப்படாத கொடுக்கல் வாங்கல்கள் நிகழும் பட்சத்தில் நீங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியதுடன் சட்ட அமுலாக்கள் முகவராண்மைகளுடன் ஒத்துழைக்க வேண்டப்படுவீர்கள் என்பதை தயவு செய்து கருத்தில் கொள்ளவும் என கூறப்பட்டுள்ளது. இதேவேளை சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் சமூக நலன்புரி திட்டங்களை முன்னெடுக்க சம்பத்து வங்கி அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளமையினால் 2 மாதங்களுக்கு அஸ்வெசும 2ஆம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் காரணமாக கணக்கெடுப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாகவும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த பணி மேலும் தாமதமாகும் எனவும் மாவட்ட செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த விடயம் தொடர்பில் நலன்புரி பலன்கள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன கருத்து தெரிவிக்கையில், தேர்தல் காரணமாக கணக்கெடுப்பு பணிகளை நிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2ஆம் கட்டத்துக்காக 4,55,697 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. 2ஆம் கட்டமாக ஜூலை 31ஆம் தேதி தகவல் கணக்கெடுப்பு பணியை முடிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. அவற்றில் நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டங்களில் இருந்து அதிகளவான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 4 லட்சம் பயனாளிகள் தேர்வு செய்யப்படவுள்ளனர். இதேவேளை பெரும் போகத்திற்கென விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் உர மானியத்தை வழங்குவதற்கான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தரவை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு எடுத்த தீர்மானத்திற்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 21 தாக்குதல் மற்றும் மத்திய வங்கியின் நிதி மோசடி தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அறிவிப்பதற்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தென் மற்றும் மேல் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் சிறிதளவில் மழை பெய்யக்கூடும். கிழக்கு, மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் பதுளை மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படும் அபாயத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் 3 அரசாங்க பங்களாக்கள் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், நீதித்துறை, மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சுகளின் வட்டாரங்கள் இதனை தெரிவித்துள்ளன. 10 அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் வீடுகளை கையளிப்பது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட அரச பங்களாக்களின் எண்ணிக்கை 50 எனவும் கூறப்படுகின்றது. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், நீதித்துறை, மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சு அனைத்து அரசாங்க பங்களாக்களையும் உடனடியாக ஒப்படைக்குமாறு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களுக்கு அண்மையில் அறிவித்திருந்தது. இதற்கமைய பங்களாக்களை ஒப்படைக்காத முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள
தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.